ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விரும்மாண்டி பிஜிஎம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கைன்மாஸ்டர் ஆப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். எந்த ஒரு அனதர் ஆப்பும் யூஸ் பண்ணல, லைக்மாஸ்டர் ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணல. நீங்கள் லைக்மாஸ்டர் ஆப்பில் பண்ணலாமேங்கன்னா, கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபோன் உள்ள கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு 9:4 ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங் ஃபோட்டோ இருக்குங்களா, குரூப் ஃபோட்டோ, அந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து இது பண்ணிட்டேன். இது நான் ஒரு 15 செகண்டுக்கு வந்து நான் டியூரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணால், இப்போ அகைன் அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த கத்திரிக்கோல் பக்கத்தில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இப்போது உங்கள் 2 கையை வச்சு அப்படியே ஜூம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படியே ஜூம் பண்ணி உங்கள் ஸ்டார்டிங் ஃபோட்டோ இருக்குல்ல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கிற ஸ்டார்டிங் ஃபோட்டோ இதை வந்து கொஞ்சம் நல்லா தெரியிற மாதிரி பல்காக வந்து ஜூம் பண்ணி வச்சுங்க ஸ்டார்டிங்கில். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, எண்ட் பொசிஷன் இருக்குல்ல, அந்த லேயர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, எண்ட் பொசிஷன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து கடைசி ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணி நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வச்சாச்சு. ஸ்டார்ட் பொசிஷனை பார்த்துங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். எண்டில் பாருங்கள் ஜூம் பண்ணி வச்சாச்சா. இப்போ மேலே உள்ள இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி உங்களுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு. இது எப்படி நம்ம ஓல்டு ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த எஃபெக்ட் எப்படி கொண்டு வருதுன்னா, அகைன் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்டர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு பேசிக்ஸில் B02 இருக்குல்ல, அது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே பாருங்கள் 18 இருக்குது. இந்த மாதிரி ஒரு P32, இந்த மாதிரி 3 எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? P2 இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நான் சொல்கிறதில் வச்சுங்க. மேக்ஸிமம் இதை வச்சாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? B02 இதை வச்சு நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணிங்கன்னா, இந்த கத்திரிக்கோல் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆயிரும். இதோட எஃபெக்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அந்த இப்போ எஃபெக்ட் லேயரை ஆட் பண்ணோம்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீன் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு சினிமா எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு 10 செகண்டு தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இந்த எந்த லேயர் எக்ஸ்ட்ரா இருக்குமே அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் 30 செகண்டுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கொண்டு போய்ங்க, ஓகேங்களா? இப்போ இதுக்கு பின்னாடி உள்ளதை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளோதான். இது இப்போ வந்து நான் மேக்ஸிமம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஆடியோ என்ன தேவையோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் ஆடியோவில் போய்ட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோவில் இந்த ஆடியோனா அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் எனக்கு கொடுத்தனா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளோதான். நான் சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்